அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டெல்லி, மும்பை, சென்னை அப்படின்னு பெரிய பெரிய சிட்டிகளில் தான் வந்து இந்த ஏர் ஃபைபர் வந்து ஜியோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏர்டெல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்டீரியருக்கு வந்திருக்குமா அப்படின்னு வந்து உங்களுக்கும் டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ எனக்குமே டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏர்டெல்லோட அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட நேராக போய் ஆஃபீஸில் கேட்டதுக்கு உங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் வந்து கனெக்ஷன் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் இந்த ஏர் ஃபைபருக்குள்ள சிக்னல் வந்துட்டு நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வீட்டுக்கு நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு வர சொல்லியிருந்தோம். ஸோ வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ 1 வீக் ஆச்சு நம்ம யூஸ் பண்ணி. ஸோ அதை பற்றின என்னோடய ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பிளான் சொல்லிடுறேன். நம்ம போட்டுக்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா 699 வந்து நமக்கு என்னென்ன வரும்னா 699 ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி 824 ருபீஸ் நமக்கு வந்து ஆகுது. ஸோ இதில் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 350 டிவி சேனல் வந்து கிடச்சிது. ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஏர்டெல்லில் வந்து நம்ம டிடிஹெச் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஹச்டி பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஏர் ஃபைபர் ஆஃபர் எடுத்துக்க காரணத்தினால நமக்கு வந்து அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹச்டி சேனல்ஸ் மட்டுமே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும் டிஸ்பிளே எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது காரணத்தினால இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹச்டி பாக்ஸில் வந்துட்டு இந்த ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இருக்காது. இந்த 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸில் எல்லா ஆப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அந்த ஹாட்ஸ்டார் ஆப் மட்டுமே உங்களுக்கு 1 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அக்சஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. மற்ற ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணால் லாகின் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம 40 MBPS எடுத்திருக்கோம். ஸோ 40 MBPSல நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 40மே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கிடைக்குது. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து இந்த பாக்ஸை கொஞ்சம் பாருங்களேன். இப்படி ஒரு பாக்ஸ் வந்து இப்போ ஏர் ஃபைபர்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைஃபை வந்து கிடையாது. வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருவாங்க. இந்த பாக்ஸ் தான் சிக்னல். இந்த பாக்ஸில் இந்த இடத்துல வந்து நைட்டு பார்த்தா தெரியும் பச்சை கலர் லைட்டு வந்து அதாவது இப்போ வந்து திக்காக எரியுது. ஃபுல்லாக எரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிக்னல் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு. இப்படி ஒரு பாக்ஸ் மாடியில் வச்சுருவாங்க. பக்கத்துலேயே நமக்கு வந்து ஏர்டெல்லோட டவர் இருக்க காரணத்தினால நமக்கு சிக்னல் வந்து தெளிவாக கிடைக்கிது. நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த ஏர்டெல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட. இப்படி ஒரு பாக்ஸ் வச்சு இதிலேருந்து நமக்கு வயர் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாக்ஸ் வச்சுருவாங்க, அதுக்கும் வைஃபை கிடைக்கும் கிடையாது. இப்படி ஒரு மேலே பாக்ஸ் வச்சு இந்த பாக்ஸில் இருந்து ஒரு வயர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து போகுது. இங்கேருந்து சிக்னல் எடுத்து நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகுது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுட்டர் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கீழே போய் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ப்ளஸ் டிவியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு வந்து பாக்ஸ் வச்சுருவாங்க. மேலேருந்து இந்த வயர் வந்ததில்லை, அந்த வயரை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து இதில் கனெக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ரவுட்டர் பாக்ஸ், அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்னு போட்டுட்டு. ஸோ இதில் நமக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லேண்ட் கேபிள் வந்து 3 கொடுத்துட்றாங்க. லேண்ட் கேபிள் 3, அது மாதிரி இன்புட் அவுட்புட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ அந்த சென்ட்ராக வந்து ஒரு லைட் எரியுது தெரியுமா, இந்த லைட்டு வந்து அதாவது என்ன சொல்ல வரேன், சாலிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு அப்படின்னா பூட்டப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த ஆப்ரேஷனில் இருக்குது, அப்புறம் வைஃபை பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த லைட்டு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றாங்க ஏர் ஃபைபரில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து ஆன் பண்ண போகிறோம். டிவி ஆன் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெறும் ஹச்டி பாக்ஸ் வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டிவி ஸ்மார்ட் டிவிங்கிற காரணத்தினால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எதுவுமே ஏற்ற முடியாது. அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்லாம் ஹாட்ஸ்டார் வந்து கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது, அமேசான் கிடையாது. அமேசான் மட்டும் இருந்தது. அப்புறம் இந்த சோனி, அப்புறம் இந்த ஜி தமிழ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரே பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏகப்பட்ட இந்த ப்ளே ஸ்டோர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டு டிவியாக வந்து மாறிடுச்சு. ஒரு ஸ்மார்ட் டிவியாக இருந்தது, இந்த பாக்ஸ் வச்ச காரணத்தினால ஆண்ட்ராய்டு டிவியாக மாறிடுச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயான பாக்ஸு தான். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, எக்ஸ்ட்ரீம் ப்ளே. இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ளேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆப். நீங்கள் எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சன் நெக்ஸ்ட் இருக்குது, ஹாட்ஸ்டார், யூடியூப் எல்லாமே. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மஸ்ட்டாக இருக்குது எல்லா டிவிலையுமே. ஸோ அதையும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் நீங்கள் மொபைலில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஏர் ப்ளே, இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் வழியாகவே வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் மொபைலில் வந்து உங்களால் டிடிஹெச் வந்து டிவியாக பார்த்துக்க முடியும். நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போன உடனே மை டிடிஹெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிவியில் எப்படி வந்து நீங்கள் வீடியோ, அதாவது டிவி சேனல் வந்து மாற்றி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த டிவியோட உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கனெக்டாக இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எந்த மொபைலில் இருக்கோ அந்த மொபைல் அப்படியே வந்து ஒரு டிவியாக நீங்கள் மாற்றி நீங்கள் டிவியாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ஏர் ஃபைபர், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதமாக ட்ரை பண்ணி கிடைக்காம கடைசியாக இந்த சிக்னல் எங்கள் ஏரியாவில் கிடச்சி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிறது வந்து ஒரு 4 மாத பிளான். இந்த 4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3300 பே பண்ணிங்கன்னா போதும். டிவி ப்ளஸ் இன்டர்நெட் அந்த ரீசார்ஜோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபராக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து வந்து நீங்கள் 824 பே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 40 MBPS நெட்டும் கிடச்சிடும். 40 MBPS அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டவுனே ஆகலை. எப்போ நீங்கள் செக் பண்ணாலும் 40 43 அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 350 சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கிது. எல்லாமே ஹெச்டி சேனல்ஸ். ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கா அப்படின்னு, இது கண்டிப்பாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இந்த ஏர் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் வந்து இது கிடைக்குதா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏர்டெல் அந்த ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்து மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயன்பெறலாம். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவாக மாறிடுச்சு, இன்டர்நெட்டை உலகமாக மாறிடுச்சு, எதுக்குமே நெட்டு தேவைப்படுது. ஸோ நீங்கள் மற்றதுக்கு மொபைலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 350. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய காஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மொபைலுக்கு வந்து ஃபோன் பேசுறதுக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 2 GB, ஒரு மாதத்துக்கு 3 GB அப்படிங்கிற ஒரு ஆஃபரை மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 40 ஃபீட் வரைக்குமே இதோடைய ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம். பக்கத்தில் முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். வாசலுக்கு போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து ஒன்றாயிடும். பட் ஆனால் ஏர்டெல் வந்து ஒரு 40 ஃபீட் போனால் கூட சிக்னல் வந்து அப்படியே 100% நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரேஞ்ச் அதிகமாகுது. 100 MBPS போகிறீங்கன்னா இன்னும் ரேஞ்ச் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கல. நீங்கள் ஒரு தரமான நெட்டு யூஸ் பண்ணணும், வீட்டில் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே சிக்னல். நான் கூட ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபைபராக டிவிலலாம் வந்து கனெக்ட் பண்ணும்போது அது இன்டர்நெட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியாக கிடைக்குமா, ஸ்பீடாக கிடைக்குமா டவுட் இருந்துச்சு. இத்தனைக்கு நான் வந்து லேண்ட் கேபிள் எதுவுமே போடலை, சிஸ்டமுக்கும் போடலை, டிவிக்கும் போடலை. இருந்தாலுமே ஒய்ஃபைல மட்டுமே, வயர்லெஸில் மட்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. வயர்லெஸில் கனெக்ட் ஆகும்போது எந்த ஒரு பஃபருமே இதில் வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜியோ ட்ரை பண்ணலை, ஏர்டெல் போட்டிருக்கேன். ஏர்டெல் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும், இப்போ 699 இருக்குது, 799 இருக்குது, 899 இந்த மாதிரி 3 பிளான் இருக்குது. இதுக்கப்புறம் போகும்போது நீங்கள் 100 MBPS நெட் உங்களுக்கு வந்து தேவைப்படும். நமக்கு சும்மா சாதாரண ஒர்க்குங்கிறதுனால 40 MBPSே போதுமானது. நீங்கள் ஏதாவது ஒரு ஹெவியாக அந்த கோடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பேர் வந்து அது யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் 100 MBPS கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நெட்டு வேணும் அப்படின்னா ஏர்டெல்லை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. நன்றி.